Think, rise, transform. யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க 50 வருஷம் கடின உழைப்பு தேவைப்படலாம். ஆனா அது சுக்குநூறா உடைய வெறும் 5 மாசம் போதும். நம்ப முடியலையா? ஆனா அதுதான் உண்மை. ஒரு காலத்துல அசைக்கவே முடியாத கோட்டையா இருந்த பல நிறுவனங்கள் இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல. இது எப்படி நடந்தது? யாராவது சதி செஞ்சாங்களா? இல்ல அவங்களே பண்ணிக்கிட்ட தவறா? வாங்க, இன்னைக்கு நம்மளோட இந்த விளக்க தொகுப்புல உலகத்தையே ஆண்ட நிறுவனங்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்புகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு சாம்ராஜ்யத்தை அழிக்க நிஜமாவே 5 மாசம் போதுமா? கண்டிப்பா போதும். பில்லியன் கணக்குல சம்பாதிச்ச உலக பொருளாதாரத்தையே ஆட்டிப்படைச்ச கம்பெனிகள் எப்படி காணாம போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க பிசினஸையோ கரியரையோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்கள பத்தி படிக்கிறது தான் ரொம்பவே அவசியம். அவங்க எங்க சறுக்கினாங்கன்னு தெரிஞ்சாதான் நாம அந்த தப்ப பண்ணாம தப்பிக்க முடியும். சரியா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம குறிப்பா 3 பெரிய நிறுவனங்களோட வீழ்ச்சியை அலச போறோம். 1 நோக்கியா, இவங்க எப்படி தலக்கணத்தால விழுந்தாங்க. 2 கோடாக், மாற்றத்தை பார்த்து எப்படி பயந்தாங்க. 3 யாஹூ, வந்த தங்கமான வாய்ப்புகளை எப்படி கோட்டை விட்டாங்க. இது 3மே சாதாரண பிசினஸ் கதைகள் கிடையாது, நமக்கான ஒரு பெரிய எச்சரிக்கை. முதல்ல நம்ம பார்க்க போறது நோக்கியா தலைக்கணத்தின் வீழ்ச்சி. கொஞ்சம் அப்படியே 90களோட இறுதி பகுதிக்கு போயிட்டு வருவோம். மொபைல் ஃபோன் அப்படிங்கிற வார்த்தையே பலருக்கு புதுசா இருந்த அந்த டைம்ல சந்தையோட முடிசூடா மன்னனா ஒரு பிராண்ட் இருந்துச்சு, நோக்கியா. 41%. 2007ஆம் வருஷத்துல நோக்கியாவோட உலகளாவிய மார்க்கெட் ஷேர் இதுதான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உலகத்துல ஃபோன் வச்சிருந்த 10 பேர்ல 4 பேரோட கையில நோக்கியா தான் இருந்துச்சு. அந்த அசுர வளர்ச்சியால நோக்கியாவுக்குள்ள ஒரு ஆபத்தான எண்ணம் வந்துச்சு. என்னன்னா, நம்மள அசைக்க ஆளே இல்ல, நாம என்ன வித்தாலும் மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற அதீத நம்பிக்கை. அந்த மிதமிஞ்ச ஈகோ தான் அவங்க செஞ்ச முதல் தப்பு. கரெக்டா அதே 2007ல ஸ்டீவ் ஜாப்ஸ் பட்டனுகளே இல்லாத முழு தொடுதிரை கொண்ட ஐபோனை அறிமுகப்படுத்துறாரு. பிசினஸ் உலகத்திலேயே இது ஒரு பெரிய திருப்புமுனை. ஆனா இதை பார்த்து நோக்கியா அதிகாரிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படியே சிரிச்சாங்க. பட்டனே இல்லாத போனை எவன் வாங்குவான் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா நினைச்சாங்க. அதே சமயம் கூகுளோட ஆண்ட்ராய்டு வந்தப்போ சாம்சங் மாதிரி கம்பெனிகள் அதை உடனே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நோக்கியாவோ தன்னோட ஈகோவால அந்த பழைய ரொம்ப ஸ்லோவான சிம்பியன் சாஃப்ட்வேரையே பிடிச்சு தொங்கிட்டு இருந்தாங்க. மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அதோட விளைவு, ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்ட நோக்கியா 2013ல வெறும் $7.2 பில்லியன் மைக்ரோசாஃப்ட் கிட்ட விற்கப்பட்டுச்சு. அப்போ அவங்களோட சிஇஓ ராஜீவ் சூரி சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே எமோஷனலான ஒன்று. நாங்க எந்த தவறும் செய்யவில்லை, ஆனா எப்படி தோற்றோம் என்று தெரியவில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொன்னாரு. நிஜம்தாங்க, அவங்க செஞ்ச ஒரே தப்பு காலத்துக்கேத்த மாதிரி தங்களை மாத்திக்க மறுத்ததுதான். நாம அப்டேட் ஆகலன்னா எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் சரிஞ்சிடும். சரி, அப்படியே அடுத்த கதைக்குள்ள போவோம். கோடாக் மாற்றத்தை கண்ட பயம். நோக்கியா கர்வத்தால அழிஞ்சாங்கன்னா கோடாக் பயத்தால அழிஞ்சாங்க. அதுவும் தங்களோட சொந்த கண்டுபிடிப்பை பார்த்தே பயந்தாங்க. எப்படின்னு பாப்போமா? 85% உலகத்தோட கேமரா மற்றும் ஃபில்ம் ரோல் மார்க்கெட்ல கோடாக் நிறுவனம் வச்சிருந்த ஆதிக்கம் இது. கோடாக் மொமெண்ட் அப்படிங்கிற வார்த்தையே சந்தோஷமான தருணங்களை குறிக்கிற ஒரு சொல்லா மாறிப்போச்சு. லாபம் கொட்டன்னு கொட்டுச்சு. ஆனா இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு விசித்திரமான பயம் இருந்துச்சு. இதுல ஒரு பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? உலகத்திலேயே முதலா ஃபிலிம் ரோல் தேவைப்படாத டிஜிட்டல் கேமராவை 1975லேயே கோடாக் நிறுவனத்தோட இன்ஜினியர் ஸ்டீவ் சாசன் தான் கண்டுபிடிச்சாரு. ஆனா அந்த டிஜிட்டல் கேமராவை பார்த்து கோடாக் அதிகாரிகள் சந்தோஷப்படல, ரொம்ப பதறி போயிட்டாங்க. தயவு செஞ்சு இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லாத, ஒரு பெட்டியில போட்டு பூட்டி ரகசியமா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க? அதுக்கு காரணம் தான் இந்த கேனிபலைசேஷன். அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனி தங்களோட புது தயாரிப்பு மூலமா அவங்களோட பழைய லாபகரமான மார்க்கெட்டை அவங்களே அழிச்சுக்கிறது. கோடாக்குக்கு ஃபிலிம் ரோல் மூலமா தான் 90% லாபம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் கேமராவை கொண்டு வந்தா ஃபிலிம் ரோல் வியாபாரம் படுத்துருன்னு அவங்க பயந்தாங்க. தற்காலிக லாபத்தை காப்பாத்திக்க எதிர்காலத்தையே பெட்டிக்குள்ள பூட்டி வச்சாங்க. கடைசியில என்னாச்சு? மற்ற கம்பெனிகள் டிஜிட்டல் கேமராவை கொண்டு வந்தாங்க. கோடாக் 2012ல மொத்தமா திவாலாகிடுச்சு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்ம 3வது கம்பெனி, யாஹூ. தவறவிட்ட தங்க வாய்ப்புகள். இன்டர்நெட் உலகத்தோட முதல் பேரரசு இவங்க தான். மெயில், நியூஸ், சர்ச் அப்படின்னு எல்லாத்துக்கும் அன்னைக்கு ஒரே ராஜா யாஹூ மட்டும்தான். $125 பில்லியன். 2000வது வருஷத்துல யாஹூ நிறுவனத்தோட உச்சகட்ட மதிப்பு இதுதான். இது எவ்வளோ பெரிய நம்பர்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் அவங்க அடுத்து பண்ண போற இமாலய தவறுகளோட ஆழம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பிசினஸ் ஹிஸ்டரியிலேயே இவ்வளோ மோசமான முடிவுகளை யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க.
1998ல லாரி பேஜ், சர்ஜி பிரின் 2 பேரும் தங்களோட புது சர்ச் என்ஜின் கூகுள வெறும் $1 மில்லியன் யாஹூ கிட்ட விற்க வராங்க. ஆனா யாஹூ ரொம்ப அசால்ட்டா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 2002ல கூகுளோட வளர்ச்சியை பார்த்துட்டு அதை வாங்க போனப்போ கூகுள் $5 பில்லியன் கேட்டாங்க. அவ்வளோலாம் தர முடியாதுன்னு மறுபடியும் ஒரு தப்பு பண்ணாங்க. இன்னைக்கு கூகுளோட மதிப்பு $2 ட்ரில்லியன் மேல. அது மட்டுமா, 2006ல ஃபேஸ்புக்கை $1 பில்லியன் வாங்க பேசிட்டு கடைசி நிமிஷத்துல விலையை 850 மில்லியனா குறைச்சு மார்க் ஜுக்கர்பர்க்க கடுப்பேத்தி அந்த டீலையும் கோட்டை விட்டாங்க. இப்போ யாஹூ எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரி, இந்த மல்டி பில்லியன் டாலர் கம்பெனிகளோட தவறுகள்ல இருந்து இந்த 2026ஆம் வருஷத்துல நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? வீழ்ச்சிகளிலிருந்து கற்க வேண்டிய பாடங்கள். இது ஏதோ சாதாரண கதை மாதிரி கடந்து போகாம நமக்கான பாடமா எடுத்துப்போம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த 3 பேர்கிட்டயும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான 4 பாடங்கள் இருக்கு. 1, நோக்கியா கர்வம் அழிவை தரும். 2, கோடாக் மாற்றத்தை பார்த்து பயந்தா காணாம போயிருவோம். 3, யாஹூ சரியான நேரத்துல வாய்ப்புகளை பயன்படுத்த தவறினா காலத்தால துடை தெரியப்படுவோம். இந்த AI உலகத்துக்கான ரொம்ப முக்கியமான கோல்டன் ரூல் இதுதான். அப்டேட் ஆகுங்கள் அல்லது ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆகுங்கள். உங்க ஸ்கில்ஸை எப்பவும் வளர்த்துக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நோக்கியா, கோடாக், யாஹூ இந்த 3ல எந்த சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சி உங்களை ரொம்ப அதிர்ச்சி அடைய வச்சது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. உங்களை சிந்திக்க வைக்கிற இதே மாதிரி இன்னொரு சூப்பரான விளக்க தொகுப்போட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்க பெல் நோட்டிஃபிகேஷன் செய்து கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஸ்டோரி லேப். வாழ்க வளமுடன். Even the greatest business empires can collapse. Nokia, Kodak, and Yahoo failed to adapt. Complacency and fear paved the way for their defeat.